ஒரு நன்மையை நாடியோ அல்லது தீமையை தடுக்கவோ எண்ணி தகடு தாயத்துகளை கையிலோ இடுப்பிலோ கழுத்திலோ வீட்டிலோ தொங்கவிட்டுக் கொள்வது ஷிர்காகும். யார் தாயத்தை தொங்கவிட்டுக் கொண்டானோ அவன் இணை வைத்து விட்டான். இது பல ஹதீஸ்கள் இது மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நான் இப்ப எடுத்து எழுதினது. வான் ஜைனப் இம்ராத்தி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி இப்ப நிறைய சொன்னாங்க. இந்த தகடு தாயத்து, அதாவது தாயத்து போடலாமா போடக்கூடாதா, சாவீஸ் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கறத பத்தி உள்ள பிரச்சனை. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எல்லாத்துக்கும் 5 விஷயம் 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுகின்றது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியே போய் வீட்டுக்கு வந்தாங்க. அவருடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அந்த பெண்மணியுடைய கழுத்துல ஒரு கயிறு கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். என்னன்னு கேட்டாங்க. இது மந்திரித்து கட்டப்பட்ட கயிறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மந்திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கயித்தை பிடிச்சு அறுத்து கீழே தூக்கி போட்டாங்க. கழுத்துல கட்டியிருந்த அந்த கயிறை அறுத்து போட்டாங்க. இதுதான் அந்த ஹதீஸுடைய சாரம். இவ்வளவுதான். சும்மா கால பிறகு சொன்னாங்க, அன்தும் ஆலா அப்துல்லாஹ் லாகனியா அனி ஷிர்க், அப்துல்லாஹுடைய குடும்பத்தினரே, அதாவது மனைவியை பார்த்து சொல்றாங்க, ஷிர்க்கை விட்டும் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதாவது இந்த மாதிரி ஷிர்க்கெல்லாம் செய்யக்கூடாது, இது இணை வைப்பது, இணை வைக்கிற காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னர் ருகா வத் தமாயிம வத் திவலத ஷிர்குன், அதாவது மந்திரிப்பதும் நூல் முடிந்து போடுவது, அது மாதிரி செஹர் சூனியம் செய்வது, இவையெல்லாம் ஷிர்கை சார்ந்தது, இணை வைப்பதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று கணவராகிய அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனைவியிடத்தில் ஜைனப் இடத்தில் சொன்னார்கள். அப்ப நான் கேட்டேன், அந்த மனைவி சொல்றாங்க, நான் கேட்டேன், லிம தகூல் ஹக்கதா, ஏன் அப்படி சொல்றீங்க, ஷிர்க்னு சொல்றீங்களா, என்ன காரணம் என்று கேட்டேன். என்ன காரணம் என்று கேட்டுவிட்டு அவர்களே சொல்லுகின்றார்கள், என்னுடைய கண்ணிலே ஒரு வலி இருந்தது. இந்த அரபிலாம் வாசிச்சு சொன்னா நேரமா அதுக்கு வேண்டிய விட்டுறோம், அர்த்தத்தை சொல்றோம். என்னுடைய கண்களில் சில கொஞ்சம் வலி இருந்தது. நான் ஒரு யூத மனிதனிடத்திலே சென்று அதற்காக வேண்டி மந்திரித்துக் கொண்டேன். என்னுடைய கண் வலி போய்விட்டது என்று சொன்னார். நான் சொன்னேன். தன்னுடைய கணவரிடத்தில் அவர் சொல்லுகின்றார், யூதாரி மந்திரிக்கக்கூடிய ஒருவர் இருந்தார், அவரிடத்தில் போய் மந்திரிச்சுக்கிட்ட என்னுடைய கண் வலி சுகமா போச்சு என்பதாக சொன்னேன். அப்பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்னமா தாரிக அமலு ஷைத்தான் கான யன்சஹு பியதிஹி ஃபஇதா ரகா கஃப அன்ஹா இன்னமா யக்ஃபீக அன் தகூலி கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அது ஷைத்தானுடைய வேலை. உனக்கு அந்த ஆளு மந்திரிச்சு நல்லா போனதுங்கிறது ஷைத்தானுடைய வேலை. அது அவன் தன்னுடைய கையை கொண்டு உன்னுடைய கண்களிலே ஒரு வேலையை செய்தான், கண்களை குத்தினான். அதன் காரணமாக அந்த கண்களிலே வேதனை ஏற்பட்டது. அந்த ஷைத்தானுடைய அந்த வேலையை முறியடிப்பதற்காக வேண்டி அந்த யூதன் உனக்கு மந்திரித்து கொடுத்திருக்கின்றான். இது ஷைத்தானுடைய வேலை என்பதும் தவறு, அவன் மந்திரித்து கொடுத்ததும் தவறு. ஆகவே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டால், ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துஆவை சொல்லித் தந்தார்களோ அந்த துஆ உனக்கு போதுமானது என்பதாக சொல்லிவிட்டு அந்த துஆவை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அஸ்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸக்மா என்ற அந்த துஆவுடைய வாசகம் அது. அதாவது மனிதர்களுடைய ரப்பே, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்தை நீ போக்கி விடுவாயாக. நீதான் துன்பங்களை, நோய்களை சுகமாக்கக்கூடியவன், நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன். உன்னுடைய ஷிஃபாவை தவிர, உன்னுடைய சுகத்தை தவிர வேறு சுகம் என்பது கிடையாது. உன்னுடைய சுகம் ஏற்பட்டுவிட்டால் எந்த நோய் நொடியும் இருக்காது, எந்த நோய் நொடியும் அது விட்டுவிடாது என்று இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது உனக்கு போதுமானது என்பதாக அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனைவி ஜைனபிடத்தில் சொன்னார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல அறிவிக்கப்படுகின்றது. இது போன்ற சில ஹதீஸ்கள் இருக்கின்றன. இப்ப இந்த ஹதீஸ்ல
அவர் அந்த பெண்மணி, அதாவது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி ஒரு கயிற்றை தொங்கவிட்டு இருந்தார் என்பதாக இருக்கின்றது. அது மந்திரிக்கப்பட்ட கயிறு. மந்திரிக்கப்பட்ட கயிறு மந்திரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது வேறு ஹதீசுகளுடைய அடிப்படையிலே இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் முஹத்திஸீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது இஸ்லாத்தினுடைய மார்க்க முறைக்கு மாற்றமாக ஷைத்தானுடைய அமல்களை கொண்டு செய்யப்பட்ட மந்திரிக்கப்பட்ட கயிறு. தாவீஸ் போடுவது கூடாது, தாயத்து போடுவது கூடாது, தகடு எழுதுவது கூடாது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய முறைக்கு மாற்றமாக இருந்தால் கூடாது என்பதாக பொருளாகும். அதற்கு இங்க அந்த கயிறு போடப்பட்டு இருக்கிறது, அது மந்திரிக்கப்பட்ட கயிறாக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி மந்திரிக்கப்பட்டது, எந்த முறையில் மந்திரிக்கப்பட்டது என்பதை வைத்துத்தான் அங்கே தீர்ப்பு செய்ய வேண்டும். மேலோட்டமாக மந்திரிக்கப்பட்டது என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு பொதுப்படையாக தீர்ப்பு செய்ய முடியாது. மந்திரிக்கப்பட்டது என்பதில் ரெண்டு வகை இருக்குது. இப்ப நம்ம குல்லாத் பிரபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை கூட்டி வந்தார், அழைத்து வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார். இன்னொரு அறிவிப்பிலே என்னுடைய சகோதரருக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கின்றது, ஷைத்தானுடைய கோளாறு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து வரும்படியாக சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்கள். பிறகு சில தொடர்ந்து சூறாக்களை ஓதினார்கள். 33 ஆயத்துகளை ஓதி அந்த மனிதரின் மீது ஊதினார்கள். அதற்கு முன்னதாக அவருக்கு அப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருந்ததா என்று எவரும் சந்தேகிக்க முடியாத அளவுக்கு அங்கிருந்து அவர் எழுந்து சென்றார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதான் மன்சில் என்ற பெயரால அந்த